इस धारावाहिक की घटनाएं और पात्र काल्पनिक हैं। इनका वास्तविक जीवन से कोई संबंध नहीं है। Hey Satish, hey, autograph, sir, autograph please, sir. பாத்தியா காலேஜ் கேர்ள்ஸ்லாம் என்ன அழகா எங்க பாஸ சுத்தி நிக்கிறாங்கன்னு பாரு. காலேஜ் பொண்ணுங்களை விடு, ப்ரொடியூசர் எல்லாம் உன் ஸ்டார் பின்னாடியே சுத்தி வராரு. குட் மார்னிங் குமார் சார். என்ன குப்தா, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். எப்பவுமே வாழ்க்கையில ஒரு ஆம்பிஷன் இருக்கணும், புரியுதா? எல்லாம் உங்க தயவு தான். வரேன். ஹலோ குமார் சார். என்ன பிரசாத் சார், நான் ஒன்றும் லேட் இல்லையே? இல்ல நீங்க லேட்டுன்னு யார் சொன்னது? முதல்லயே இங்க லைட்டிங்லாம் ரெடி ஆயிடுச்சு, அப்படியே நீங்களும் ரெடி ஆயிடுங்க. அட லைட்டிங் எப்படியா? அலிஷா ரெடி ஆயிடுச்சா? நேத்தே அவங்க மேக்கப் போட போயிட்டாங்க, இப்போ எப்படியும் வந்துருவாங்க. ஓகே, நானும் போய் மேக்கப் போட்டுக்கிறேன். பிரசாத், இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கே, எங்க எடுத்தது? இது நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன்ல, அப்போ எடுத்தது. உங்களுக்கு வேணுமா? ஒரு 3-4 டன் வாங்கிட்டு வாங்க. 3-4 டன்னா? எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் இதை யூனிஃபார்மா மாத்திடலாம், பெட்டரா இருக்கும்ல. ஒன்ன மாதிரியே எல்லாரும் போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, அதான். கீப் இட் அப். திமிரு பிடிச்சு. பிரசாத், I am ready. குமார் எங்க? வேண்டாம், போதும். யார் அந்த டைலாக் எழுதுனது? நம்ம இக்பால் சார் தான். இக்பால் சார் இப்ப முன்ன மாதிரி இல்ல, அவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு. இந்த லைன் என் பர்சனாலிட்டிக்கு சூட்டே ஆகல. சம்பக், எழுதிக்க. ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். வாழ்க்கை, மரணம். வாழ்க்கைங்கிறது நாம லவ் பண்ற லவ்வர் மாதிரி. எழுதிட்டியா? எப்ப வேணாலும் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போலாம். ஆனா மரணம் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி, எப்பவுமே தொடர்ந்து வரும். என்ன டைலாக் சார், சிலுக்குது சார். சார், நீங்க பெரிய பெரிய ரைட்டர்லாம் ஒண்ணே இல்லாத பண்ணிட்டீங்க சார். நான் ஆக்ட் பண்ற படத்துக்கு நானே டைலாக் எழுதிப்பேன், அதனாலதான் என் படம்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஓடுது. வாழ்வைய சாவைய என்ன அழகா சொல்லிட்டு போறாரு. லைட்ஸ் ஆன். கமான் கமான், ஹரி அப். ஷேடோ கட் பண்ணுங்கப்பா. எங்க சீக்கிரம். ரெடி ரெடி, கேமரா ரெடியா? ஓகே பா, எடுத்து போ. ரெடி, கிளாப். 33/1 டேக் 1. ஆக்ஷன். டார்லிங், வாழ்வுக்கும் சாவுக்கும் தொடர்பு இல்ல. வாழ்க்கை அது லவ்வரை போல, எப்ப வேணாலும் விட்டுட்டு போலாம். மரணம் ஒரு ஃப்ரெண்ட போல, எப்பவுமே தொடரும். என்னமாச்சு? குமார், உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? நீ மட்டும் இல்லனா இந்நேரம் நான் செத்தே போயிருப்பேன். என்னை காப்பாத்திட்டேன். போதும் போதும், முதல்ல எந்திரிங்க. நல்ல வேலை நான் மட்டும் உங்களை புஷ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த லைட் உங்க மேல விழுந்திருக்கும். எங்க டைரக்டர்? குமார் சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அடி ஒண்ணும் படலையே? நல்லா இல்ல. குமார் சார் என்ன? சிதேஷ் குமாரோட ஷூட்டிங்ல போய் இவ்வளவு குறைவான லைட்மேன்ஸா? நான் இந்த மாதிரி ஷூட்டிங்ல ஆக்ட் பண்ணதும் இல்ல, பண்ணவும் மாட்டேன். பேக்கப் சார். பேக்கப் சார், நான் சொல்றேன். நான் இப்ப போறேன், மத்தத அப்புறம் பேசிக்கலாம். வாவ், தட்ஸ் a great news. பார்ட்டியை விட இந்த உலகத்துல யாருமே கொடுக்காத அளவுக்கு கொடுக்கற. குமாரா? குமாருக்கு இது எப்படி தெரியும்? அவர் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற? அது மட்டும் இல்ல, அவருக்கு இருக்கிற என்கேஜ்மெண்ட்ல இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? நான் குமாருக்கு ஒண்ணு அடிமை இல்ல. நேத்து வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் என் பின்னாடி தான் வந்தது. இன்னைக்கு நான் திரும்ப நடிக்க வந்தா அலிஷா மாதிரி நிறைய பேரை நான் ஓரம் கட்டிடுவேன். ஓகே, இந்த தடவை கிடைக்கலன்னா என்ன ஆயிட போகுது? அடுத்த தடவை கண்டிப்பா கிடைக்கும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஹலோ மீட்டா. அட, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தப்ப. இன்னைக்கு
சீக்கிரம் பேக்கப் பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு என்னாச்சுன்னு சொல்லவா? நான் பேக்கப் ஆகிறதுல இருந்து தப்பிச்சிட்டேன். எனக்கு புரியல. உனக்கு புரியல? ஆ, உனக்கு எப்படி புரியும்? ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு லைட் என் மேல விழுந்துருச்சு. எது? லைட் விழுந்துருச்சா? லைட் உங்க மேல? அது போகட்டும், அடி ஒண்ணும் படலையே. இல்ல, எனக்கு அடியில ஒண்ணும் படல. நேரம் பார்த்து அலிஷா என்னை காப்பாத்திட்டா. ஓ, அலிஷா காப்பாத்தினாளா? அப்படின்னா அலிஷாவை யாரு காப்பாத்தினா? இந்த குமார் கிட்ட இருந்து ஒன்னாலே தப்பிக்க முடியலையே, வேற ஒருத்தரால எப்படி தப்பிக்க முடியும்? ஐ see. மீட்டா, I really love you. திரும்பவும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அது நான் சும்மா வேற. உன் பிராண்ட வேற மாத்திருக்க. 777. இந்த சிகரெட் பழக்கம் உனக்கு ஒத்துக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இது எனக்கு பிடிக்கல. நீ எனக்கு முன்னாடி சாவக்கூடாது. அந்த மாதிரி ஆகாது. உங்களுக்கு முன்னாடி நான் போக மாட்டேன். ஓகே சார், நாங்க காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், போட. என்னாச்சு குமார்? குமார், உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? ஒண்ணு அடிபடலையே? ஓ டார்லிங், நீ என் கூட இருக்கிறப்ப, உன் காதல் என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன ஆகும் சொல்லு? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, குமார் சார் ரொம்ப நல்லா இருக்காரு. ஆமாப்பா, அது புல்லட் ப்ரூஃப் கார் தான். தப்பிச்சிட்டாருல்ல, அப்புறம் வேற என்ன? எவ்வளவு பெரிய ஆளு, புல்லட் ப்ரூஃப் கார் கூடவா இருக்காது? நீ ஒண்ணு பண்ணு, சோப்ராக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சோப்ரா விட்டு கண்ணாக்கு ஃபோன் பண்ண சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? என் பேர் இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். ஓ, சொல்லுங்க, என்ன மேட்டர்? அதான் குமார் சார் மேல அட்டாக் நடந்துச்சு, அதை பத்தி விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கேன். என்ன விசாரிக்க போறீங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு உங்க போலீஸ்? எங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில தினம் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. எப்போது விசாரணை பண்றீங்க? குமார் சாரை ஷூட் பண்ணிருக்காங்க. அது புல்லட் ப்ரூஃப் காருங்கிறதால அவர் தப்பிச்சிட்டாரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உடனே நீங்க விசாரிச்சிருப்பீங்களா? ஏய், சம்பக். சாரி மேடம். நீங்க யாரு? என் பர்சனல் செக்ரட்டரி சம்பக். சொல்லுங்க, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? குமார் சார், என்னுடைய முதல் கேள்வி, இந்த அட்டாக்குக்கு முன்னாடியோ இல்ல இந்த அட்டாக்குக்கு பின்னாடியோ உங்களுக்கு யார்கிட்ட இருந்தாவது ஃபோன் கால்ஸ் இல்ல மிரட்டல் மாதிரி ஏதாவது வந்ததா? இல்ல இன்ஸ்பெக்டர், இன்னை வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த மிரட்டலும் வரல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா குமார் சார்? எவன் ஒருத்தன் தப்பு செய்யறானோ அவன் குற்றவாளி தான். ஆனா தப்ப மறைக்கணும்னு பாக்குறவன் அவனோட பெரிய குற்றவாளி. ஒருவேளை நீங்க யாருக்காவது பயந்துகிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் தராம இருக்கலாம்.
அப்படி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்க உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிடும். குமார் சொன்னது நிஜம். அவர் சொன்ன மாதிரி எந்த மிரட்டலும் வரல. எங்களுக்கு எந்த ஃபோன் கால்ஸும் வரல. இது உண்மைன்னா உங்களுக்கு தெரியாம யாரோ உங்களை அட்டாக் பண்ண பார்த்திருக்காங்க, அதுவும் ரியலா. யாரோ உண்மையிலேயே உங்களை கொல்ல பார்க்கறாங்க. என்னோட ரெண்டாவது கொஸ்டின், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா? இன்ஸ்பெக்டர், எனக்கு எப்படி விரோதிங்க இருக்க முடியும்? நான் தான் மக்களோட சூப்பர் ஹீரோவாச்சே. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் குமார் சார், நீங்க ஹீரோ தான். ஆனா யாருக்காவது உங்களை கொலை பண்றதுல மிகப்பெரிய லாபம் வரும் போல இருக்கு. அதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அது உங்களுக்கு புரியல. இந்த தடவை எவன் உங்களை கொலை செய்ய பார்த்தானோ ரெண்டாவது தடவையும் அட்டாக் பண்ண பார்க்கலாம். ஒருவேளை அப்படியும் கொலை பண்ண முடியலன்னா மூணாவது தடவையும் ட்ரை பண்ணலாம். என்னை கொலை பண்ண ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார், அன்னைக்கு நான் ஷூட்டிங்ல இருந்தப்போ ஒரு லைட் கரெக்டா நான் நின்ன இடத்துல விழுந்தது. அப்போ அங்கேருந்து நான் நவுந்துட்டேன். முதல்ல நான் இதை ஒரு ஆக்சிடெண்டா தான் நினைச்சேன். ஆனா என்னை கொலை பண்றதுக்காக தான் யாரோ லைட்டை தள்ளி விட்டுருக்காங்க. சரியான சமயத்துல நான் அங்கேருந்து நகரலன்னா என் பணம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கொலைகாரன் உங்க ஷூட்டிங் யூனிட் வரைக்கும் வந்திருக்கான். ஒருவேளை உங்க யூனிட்ல இருக்கிற ஆளுங்க யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அதாவது ஒர்க் பண்றவங்க மேல. நான் இப்போ உங்க ப்ரொடியூசர் டைரக்டர்ஸை பார்த்து பேசணுமே. மிஸ்டர் பிரசாத் இன்னைக்கு வரலையே. நம்ம ஃபிலிம் ஹீரோயின் ஷூட்டிங்க்கு வரல. அவளை கூட்டிட்டு வரதுக்காக வீட்டுக்கு போயிருக்காரு. நீ இப்படி நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல பிரசாத். உன் ஃபிலிம் ஹீரோவை ஷூட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கூட கவலை இல்லாம என்ன கூட்டிட்டு போக வந்திருக்க. சூழ்நிலை அலிஷா, என்ன பண்றது? ஷூட்டிங் முடிச்சுட்டு என்ன வேணா பேசிக்கலாம். ஷோ மஸ்ட் கோ ஆன். அது மட்டும் இல்ல, குமார் இல்லாம நிறைய ஷூட் பண்ணலாம். இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க அலிஷா, நான் இந்த பிலிமை 2 மாசத்துக்குள்ள முடிச்சாகணும். இல்ல, குமார் இல்லாமையா? அதை பத்தி நீ கவலைப்படாத அலிஷா. அதை விட குமார் உனக்கு என்ன வேணும்? வாட்? ஐ மீன் பிலிம்ல கதைப்படி 2வது ஜென்மம், ஒரு நியூ ஃபேஸ், ஒரு நியூ பர்சனாலிட்டி, ஒரு நியூ ஹீரோ. இல்ல, அந்த மாதிரி செஞ்சிராத. இது பாரு அலிஷா, இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல. என்னால இதுக்கு மேலேயும் குமார் செய்யறத சகிச்சுக்க முடியாது. enough is enough. குமார் இந்த பிலிம்ல இல்லன்னா நானும் ஆக்ட் பண்ண மாட்டேன். அலிஷா, நீ கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு. என் படத்தை முடிச்சு கொடுத்துரு. தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணாத. இவர் சொல்றதுதான் கேள. இவர் உதவி செய்யலன்னா நாம இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரியா இருக்க முடியாது. இவராலதான் நீ இன்னைக்கு 4 லட்சத்துல இருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்க. இன்னைக்கு இவர் படத்துலயே நீ நடிக்க முடியாதுன்னு சொல்றியா? இல்ல ஆண்டி. இத பாருமா, உன் பர்சனல் லைஃப பத்தி எதுவும் பேச மாட்டேன். பிரசாத் சாரை பொறுத்த வரைக்கும் எப்பவோ அவர் சொல்றபடிதான் நீ கேட்டாகணும். பிரசாத் சார், இந்த குமார் சார் மேல அட்டாக் நடந்துச்சு இல்ல, கொலை முயற்சி, அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். எங்கிட்டயா? யா. அதை பத்தி பேப்பர்ல என்ன வந்திருக்கோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அந்த லைட் விழுந்துச்சே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமே. என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்றேன் பிரசாத் சார். குமார் சார் மேல இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. முந்தா நாளும் ஷூட் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணும் தற்செயலா நடந்தது இல்ல. இது கோயின்சிடென்ட் இல்ல. இது வேணும்னு குமார் சாரை கொலை செய்ய ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் அவரை உங்க செட்லயே கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. சோ உங்க யூனிட்ல உள்ளவங்க யாராவது ஒருவேளை கொலையாளியா இருந்திருக்கலாம். ஏன் யூனிட்லயா? இம்பாசிபிள் சார், இருக்க முடியாது. ஷாட் எடுத்தப்போ டோட்டல் யூனிட்டும் ஏன் முன்னாடி தான் இருந்தது. 2 லைட்மேன் மட்டும் காணாம போயிருந்தாங்க. ஹரிஷோ? யா, ஐ எம் ஷூர், டேம் ஷூர். நீங்களே இவ்வளவு ஷூரா சொல்றத பார்த்தா நீங்க ஷாட் எடுக்கும் போது உங்க மைண்ட் அங்க இல்ல. யூனிட்ல இருக்கிற ஆளுங்களை எண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க.
ஐ மீன் ஷாட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்படின்னா உங்க கண்ணில் படாம யாரோ ஒரு ஆள் ஷாட் முடிஞ்சதும் உங்களுக்கு தெரியாம எப்படியோ மேல போயிருக்காங்க, லைட்டோட கைத்தை அவுத்து லைட்டை கீழே தள்ளியிருக்காங்க. அட என்ன சார், நான் ஷாட் எடுத்துட்டு இருந்தேன், அலிஷா தான் லைட்டு கீழே வரதை பார்த்தா. நீங்க என்ன பண்ணுங்க, நான் நிறைய ஃபுட்டேஜ் எடுக்கணும், என்னை ஷூட் பண்ண விடுங்க. இதை போய் அலிஷா கிட்ட கேட்க வேண்டியதானே? எஸ் இன்ஸ்பெக்டர், லைட்டுக்கு பின்னாடி யாருமே இல்ல. ஆல்ரைட் மேடம், இந்த உங்க ஷூட்டிங்கோட லைட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப பிரைட்டா இருக்கும். லைட்டுக்கு பின்னாடி இருக்கிறது சில சமயம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. சரி, அது போட்டோம். உங்களுக்கும் குமார் சாருக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலையே? இல்லைங்க, அவளை பத்தி எனக்கு தெரியும். அதோட வயசு பொண்ணுங்களை தடுக்கவே முடியாது. எனிஹவ் மிஸ்டர் பிரசாத், இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது, அப்போ உள்ள வெளியாளுங்க யாராவது வந்திருந்தாங்களா? அதாவது ஷூட்டிங்க்கு சம்பந்தம் இல்லாதவங்க. வந்தாரு சம்பக், சித்தீஷ் குமாரோட செக்ரட்டரி தான். ஆனா அவரும் ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. மிஸ்டர் பிரசாத், நான் இப்போ டோட்டல் யூனிட்டியை விசாரிக்கலான்னு இருக்கேன். ஓ ப்ளீஸ் கோ அஹெட். மேடம், ஃப்ரெஷ் ஜூஸ் சார், ஃப்ரெஷ் ஜூஸ். நோ தேங்க்யூ. கொஞ்சம் இருப்பா. இந்தாங்க. இந்தா குடி. வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. If I'm not mistaken, உங்க பேரு மிஸ்டர் டிபி குப்தா தானே? ஒரு காலத்துல ப்ரொடியூசரா இருந்தவர் தானே நீங்க? நீங்க தானே இந்த மிஸ்டர் சிதீஷ் குமாரை ஃபிலிம்ல லான்ச் பண்ணீங்க? ஆமா. இருக்கட்டும். சிதீஷ் குமாரை வச்சு பண்ண உங்க ஃபிலிம் பாதியில் நின்றுடுச்சு. அந்த படத்துல ஏற்பட்ட லாஸால தானே நீங்க உங்க வீட்டையே வித்தீங்க? என்ன காரணத்துக்காக இப்போ ஞாபகப்படுத்துறீங்க சார்? காரணம் இருக்கு மிஸ்டர் குப்தா. ஒருத்தனுக்கு இவனால தான் அழிவுன்னு தெரிஞ்சதும் அவனால அந்த துரோகத்தை தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அழிவுக்கு காரணமானவங்களை பழி வாங்குற எண்ணமும் இருக்கலாம். இல்ல சார், அதெல்லாம் நான் மறந்து போயிட்டேன். இன்னைக்கு என்னோட நிலைமையே மாறிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா அவரால் தான் எனக்கு தினம் சாப்பாடே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அவர் தான் இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, என் பொண்ணோட கல்யாணத்தையும் அவர் தான் செலவு பண்ணி பண்றாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க சார், இப்படிப்பட்ட ஒரு மனுஷரை பத்தி எப்படி தப்பா யோசிக்க முடியும் சார்? சொல்லு ஸ்ரீவசு. ஆல் ரைட், I'll be right there. நான் ஒண்ணும் பண்ணல சார். நான் யாரையும் எதுக்காகவும் கொலை செய்யல. நான் அப்பப்போ சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுவேன். நான் இப்போதான் முதல் முறையா பணம் வாங்கியிருக்கேன். சோ சிதீஷ் குமாருக்காகத்தான் நீ இந்த பணத்தை வாங்கியிருக்க? ஆமா சார், 50,000 ரூபாய், அவ்வளவுதான். யார் தந்தது இந்த பணம்? அதை பத்திலாம் எனக்கு தெரியாது சார். ஒருத்தன் தாடி வச்சிருந்ததை பார்த்தேன். கண்ணாடி கூட போட்டிருந்தான். எனக்கு என்னமோ தாடி பொய்ன்னு தோணுது. அது படத்துல வர தாடி. அவனுக்கு ஸ்பெஷலா சொல்ற மாதிரி ஏதாவது அடையாளம்? இல்ல சார். அவன் இம்போர்ட்டட் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தான் சார். 777. அப்புறம் சார், அவன் பல்லால நகத்தை கடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படித்தான். பல்லால நகத்தை கடிப்பானா? 777 சிகரெட் பிடிக்கிறானா? சம்பக், நான் சீனை படிச்சிட்டேன். இந்த சீன்ல எனக்கு ஏத்ததா எந்த லைனும் இல்லை. அதாவது நான் பேசுற மாதிரி எந்த லைனும் இல்லை. அவருக்கு புரிய வை சம்பக். நாம இந்த சீனை எப்படி மாத்தணும்? ஏன்னா இந்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது.
என் சம்பந்தப்பட்ட டயலாக நானே எழுதிக்கிறேன். சொல்றது புரியுதா? ஹலோ இன்ஸ்பெக்டர் பாரத், வெல்கம். உடம்பு இப்ப தேவையில்லையா குமார் சார்? ஃபீலிங் பெட்டர். என்ன ஒன்று, நானே ஷூட்டிங் போகிறதுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். வெரி குட். என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களே, அவங்கள பற்றி இப்போது ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? எஸ், உங்களை ஷூட் பண்ணது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சாச்சு. வாட்? மேடம், என்னப்பா? இது அலிஷா மேடம் குமார் சாருக்காக கொடுத்துருக்காங்க. சரி கொடு. வேற யார்கிட்டயும் இதை கொடுக்க வேணாம் சொல்லியிருக்காங்க. சரி சரி. ரகு, ஆ? இங்க வா. என்ன மேடம்? அதை என்கிட்ட கொடு. இல்ல மேடம், குமார் சாருக்கு வந்த பார்சல். இப்ப குடுக்கறியா இல்லையா? பொக்கையை கொண்டு போய் கொடு. குமார் சார், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் சொல்ற யாரையாவது தெரியுமான்னு சொல்லுங்க. அதாவது பல்லால நகத்தை கடிக்கிறவரை, இல்லைன்னா 777 சிகரெட் பிடிக்கிறவரை. நகத்தை கடிக்கிறவரும் 777 சிகரெட் பிடிக்கிறவருமா? சார், இந்த பொக்கேவை அலிஷா மேடம் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. வச்சிரு. 1 minute. இங்க கொடு. ஓகே, வச்சுட்டு. அப்புறம் சார், இன்னொரு கிஃப்ட் வேற ஸ்பெஷலா கொடுத்தாங்க குமார் சாருக்காக. எனது ஸ்பெஷலா? எங்க அந்த கிஃப்ட்? அத மேடம் வெளியில வாங்கிட்டாங்க. பெரிய மேடமா? ஓ மை காட்! என்னாச்சு? மீட்டா, மீட்டா, என்னாச்சு? மீட்டா! I'm sorry, Mr. Kumar. She's no more. இல்ல, அவ உயிரோட இருக்கா. அவ உயிரோட இருக்கா. அவ உயிரோட தான் இருக்கா. அவ சாகல. Relax, Mr. Kumar. Relax. என்னால உங்க வேதனையை புரிஞ்சுக்க முடியுது மிஸ்டர் குமார். ஒண்ணு புரியுது மிஸ்டர் குமார், இந்த பாம் ஆக்சுவலி உங்களுக்காகத்தான். பட் அன்பார்ச்சுனேட்லி பாவம் உங்க மனைவி அதுக்கு பலியாயிட்டாங்க. அலிஷா? அப்படின்னா அலிஷா தான் என்ன கொல்ல நினைக்கிறாளா? இல்ல, அவளா இருக்காது. ஸ்ரீவத்சோ, அந்த புகையை கொண்டா. இது அலிஷாவோட ஹேண்ட் ரைட்டிங்கா மிஸ்டர் குமார்? இல்ல, இது அலிஷாவோடது இல்ல.
அவ ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியும். இது அலிஷாவோடது இல்லைன்னா வேற யாரோடதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான். பல்லால நகத்தை கடிக்கிறவரு. அதோட 777 சிகரெட் பிடிக்கிறவர். சம்பக், யூ ஆர் ரைட். இது சம்பக்கோட ஹேண்ட் ரைட்டிங் தான். இந்த சம்பக் எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? சார், இது பாருங்க, இவரோட சூசைட் நோட். என்னோட காதல் இவ்வளவு சீக்கிரத்துல சோகத்துல முடியும்னு நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குமார். என் காதலை அவன் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான். குமாரை கொலை செய்யறதுக்கான என்னோட எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சிடுச்சு. ஆனா நான் தனியா போக மாட்டேன். குமார் சாகணும், எப்படியாவது சாகணும். சார், அப்படின்னா குமாரோட உயிர் இப்போ ஆபத்துல தான் மாட்டியிருக்கு. சார், ஒருவேளை இவன் குமார் சாகிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல? சிவன் சார், சார், சீக்கிரம் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணு. யாரோ இவருக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. குமார் குமார் எங்க இருக்காரு? அவருக்கு ஒண்ணு ஆகலையே. ஹீஸ் அட் ட்ரீட்மெண்ட். யாரோ அவரை கொலை பண்றதுக்காக தூக்க மாத்திர மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அவரு பொழைச்சிருவாரா? நான் எப்படி சொல்ல முடியும்? அது டாக்டர் தான் சொல்லணும். தேங்க் காட். இனிமே பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்க சொன்னது கரெக்ட் தான். தூக்க மாத்திரை தான் கொடுத்துருக்காங்க. நல்ல வேளையா வயத்துல இருக்கிற மாத்திரைகள்லாம் கொஞ்சம் கூட கரையவே இல்லை, முழுசாவே இருந்துச்சு. டைல்யூட் ஆயிருந்துச்சுன்னா அவரோட உயிருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தா போயிருந்திருக்கும். நான் இப்ப அவர் பார்க்க முடியுமா? ஷியோர். ஹலோ இன்ஸ்பெக்டர் பாரத். ஹலோ மிஸ்டர் குமார், இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? யா, ஃபீலிங் மச் பெட்டர். குட். ஹலோ டார்லிங். குமார், நீங்க பழைக்கணுன்றதுக்காக நான் வேண்டாத தெய்வம் இல்ல. ஆமா, நல்ல வேளையா இன்ஸ்பெக்டர் பரத் டைமுக்கு வந்தாரு. இல்லைன்னா இன்னைக்கு நான் பேக்கப் ஆயிருப்பேன். இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சம்பக் இப்படி செஞ்சுட்டானே, அவனுக்கு என்கிட்ட அப்படி என்ன விரோதம் இருக்கு? ஏன் அவன் என்ன கொல்ல பார்த்தான்? இருக்கு இல்ல மிஸ்டர் குமார், இருந்தது. அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான். வாட்? மத்தவங்க கெட்டு போகணும்னு நினைச்சா அவங்க வாழ்க்கை இப்படிதான் முடியும். நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அலிஷா. ஆனா இயற்கையோட சட்டம்னு இருக்கிற மாதிரி சமூகத்தோட சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? அவசரப்படாதீங்க, சொல்றேன் மிஸ்டர் பிரசாத். நாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். அதாவது மிஸ்ஸஸ் குமாரோட மரணத்துக்கு அப்புறம் நாங்க இதை தெரிஞ்சுக்கலான் இருந்தோம். அதான் மிஸ்டர் குமாரை யார் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. நாங்க முதல்ல மிஸ்ஸஸ் குமார்
எதேச்சியா இந்த பாம் பிளாஸ்ட்ல மாட்டினாங்கன்னு நினைச்சோம். பட் ஆக்சுவலி அந்த டோட்டல் பிளானும் மிஸ்ஸஸ் குமாரை கொலை செய்யறதுக்காகவே போட்டதுதான். வாட்? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? அந்த லைட் விழுந்தது, இவரை ஷூட் பண்ணது. மிஸ் அலிஷா, அதெல்லாம் பொய்யா கூட இருக்கலாம். அதாவது இவரை கொல்ல ட்ரை பண்றாங்கன்னு கேஸ திசை திருப்பறதுக்காக. சரி, மீட்டாவுக்கு யார் எதிரியா இருக்கணும்? அவளை எதுக்காக ஒருத்தன் கொலை செய்யணும்? இன்ஸ்பெக்டர், சம்பக்கோட டெட் பாடி இருந்த இடத்துல சூசைட் நோட் கிடைச்சதே, அதுல அவன் தன் தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டானே. கண்ணால பார்த்து எப்பவும் நாம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது பிரசாத் சார். இதெல்லாம் உங்களை ஏமாத்த செஞ்சிருக்கலாம். அப்படியே சட்டத்தையும் ஏமாத்த நினைச்சிருக்கான். எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவனால சட்டத்தை ஏமாத்த முடியல. அப்போ சம்பக் கொலைகாரன் இல்லைன்னா வேற யார் தான் கொலைகாரன்? மிஸ்டர் பிரசாத், உங்க மூளையை யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசிங்க. அதாவது முதல்ல யார் கொலை செய்யப்பட்டாங்கன்னு யோசிங்க. அப்புறம் கொலைகாரன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். யாரை சந்தேகப்படுறீங்க? குமாரையா? வாட் நான்சென்ஸ்? இன்ஸ்பெக்டர் பரத், என்ன பேசுறீங்க? நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கவே இல்லையே. உங்க மனைவியோட உயிரை நீங்க தான் எடுத்திருக்கீங்க. உங்க மனைவியை நீங்க தான் கொலை செஞ்சிருக்கீங்க. இந்த சதியெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்த உங்க மனைவியை கொலை செய்யறதுக்காக. ஏன்னா அவங்க உங்களுக்கும் அலிஷாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய தடையா இருந்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன் அலிஷா. மிஸ்டர் குமார் முதல்ல தான் செக்ரட்டரியோட உதவியால தான் மனைவியை கொலை செஞ்சிருக்கார். செம்பக்க நான் பிடிச்சிருவேன்னு, அதான் இவர் செக்ரட்டரியை நான் கண்டுபிடிச்சிருவேன்னு இவரு அவரையும் கொலை பண்ணிட்டார். உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசாதீங்க மிஸ்டர் பரத். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சம்பக் கொலை நடந்தப்போ நான் என் உயிருக்காக இங்க என் வீட்டுல போராடிட்டு இருந்தேன். நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் என் போனம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இங்கதான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க மிஸ்டர் குமார். நீங்க எங்க எல்லாரையும் ஏமாத்த பார்த்திருக்கீங்க. அதாவது வேணும்னே யாரோ உங்களுக்கு தூக்க மாத்திரையை தந்தா மாதிரி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா குமார் சார்? உங்களை ஏமாத்தி கொலை செய்ய மாத்திரைய பீஸ் பண்ணி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா லிக்விட் ஃபார்ம்ல பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனா சாலிடா முடியாது. சாலிடா யாருக்கும் கொடுத்து ஏமாத்த முடியாது. சாலிடா மாத்திரைய நாம தான் முழுங்கணும், தூக்க மாத்திரையை நீங்களே தான் முழுங்கி இருக்கணும். முழுங்கி இருக்கீங்க குமார் சார். இது ஒண்ணு போதும் உங்களை குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு. குமார், நீங்களே உங்க மனைவிய நான் என்ன செய்யறது? அவளை டைவர்ஸ் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனா அவ டைவர்ஸ் செஞ்சுக்கணும்னா பணம் வேணும்னு கேட்டா. அதை நான் தரல. அதான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். குப்தாவுக்கு ஸ்பாட் பாய் வேலையை நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்பதான் அவர் எனக்கு உதவுவார்னு. ஷூட்டிங்ல அவர் தான் லைட் மேல தள்ளினாரு. நான் சம்பக்கையும் இந்த பிளான்ல சேர்த்துக்கிட்டேன். அவன் தான் எனக்காக பணமும் கொடுத்தான், என்ன அலர்ட்டும் பண்ணான். சம்பக்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அவன் தன்னை நிரபராதி நிரூபிக்க நினைச்சான். அவன் உயிரோடு இருந்த ஆபத்துன்னு அவனையும் கொலை பண்ண. உங்களுக்கு முன்னாடியே சம்பக்கு இருக்கிற ரூமுக்கு போய் தற்கொலை மாதிரி செட் பண்ண. என்ன சார்
இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை சம்பக். எல்லாமே பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. ஓ தேங்க் காட், நான் பயந்துட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லை சம்பக், எனக்கு நாளைய ஷூட்டிங் நினைச்சா கவலையா இருக்கு. அந்த ரைட்டர் இருக்காரு, அவர் பேர் என்ன? ஜோவி இல்ல? எனக்கு அவர் ரைட்டிங் பிடிக்கல. நீ ஒன்று பண்ணு சம்பக், அந்த பேப்பரை எடுத்துட்டு வா. ஓ சரி சார். எழுதிக்க. என்னோட காதல் இவ்வளவு சீக்கிரத்துல சோகத்துல முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குமார் தான். என் காதலை என்கிட்ட இருந்து அவன் பறிச்சிட்டான். சூப்பர் சார், என்ன டைலாக்! நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க சார். இதையும் எழுதிக்க. நானும் குமாரை கொலை செய்ய முயற்சி பண்ணேன். ஆனா நான் போட்ட அந்த பிளான்ல என் லவ்வர் மீட்டா இறந்துட்டான். மீட்டா? அப்புறம் நான் அவங்க கூட அவன் வீட்டுக்கு போனேன். நீங்க அப்ப கதவை தட்டிட்டு இருந்தீங்க. நான் ஜன்னல் வழியா உள்ள போனேன். அதுக்கப்புறம் என் மேல சந்தேகம் வராம இருக்க நான் ஒரு சூப்பர் பிளான் போட்டேன். தூக்க மாத்திரை எடுத்து நானே சாப்பிட்டேன். இங்கதான் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க குமார் சார். எங்களுக்கு ஒரே ஒரு குழு கிடைச்சா போதும், கொலையாளியை கண்டுபிடிச்சிருப்போம். இந்த ஒரு ஆதாரம் போதும் உங்களை தூக்கு மேடைக்கு அனுப்புறதுக்கு. பாத்தீங்களா மிஸ்டர் சித்தீஷ் குமார், குற்றங்களை திறமையா செஞ்சு அதை என்னதான் நீங்க மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஆதாரங்கிற ஒரு சின்ன பொறி அத பிளாஸ்ட் ஆக்கிடும். And now you are under arrest.